பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே ஹாப்பி பொங்கல். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மார்னிங் 4 o'clock ஆச்சு. நம்ம போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பெண்டு நிமிர கோலம் போட்டு இப்போ அதை பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இது வந்து பொங்கல் விலாகுன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஆனால் அதுதான் தப்பு. இது செம சர்ப்ரைஸ்டான விலாகு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பொங்கல் அதுவும் வந்து பொங்கல் ஹாலிடேக்கு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம ஒரு இடத்துக்கு ட்ரிப் போக போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கிற வாகைமான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது. ஸோ நம்ம அங்கே எக்ஸாக்டாக அந்த பிளேஸ்க்கு போகுமான்னு தெரியாது, பட் நம்ம அந்த ஊரை விசிட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். இவ்வளோ ஏர்லி மார்னிங் இது வரைக்கும் நாங்கள் பொங்கல் வச்சதே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம். ஸோ சீக்கிரமாக பொங்கல் வச்சுட்டு நம்ம ட்ரிப்புக்கு வந்து போக போகிறோம். இந்த ட்ரிப்பு ஃபுல்லாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கேப்சர் பண்ணி நான் காட்டுறேன். ஸோ நம்ம போகும்போது பார்க்கலாம். பாய். ஒரு சின்ன திருத்தம், அது வாகைமான் இல்லை, வாகை மண். ஓகே, நான் போயிட்டு வரேன். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மாச்சி வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கு. ஸோ பொங்கல் வந்து பொங்கி வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொங்குறத வீடியோ எடுத்தேன், பட் நான் அதை எடிட்டிங் பண்ணும்போது ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ சாரி, பொங்குறத வீடியோவில் காட்ட முடியல. எங்கள் அம்மாஜி செஞ்ச சூப்பரான தக்காளி குழம்பு சாப்பிட்டு மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கேரளா போக வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆன் த வே நம்ம வந்து போய்கிட்டே இருக்கோம். அப்படியே செம்ம ஜாலியாக ஒரு ஹாப்பினஸ், ஒரு என்ஜாய்மெண்ட்டோட அப்படி ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு வீடியோவை ப்ராப்பராக எடிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப பெரிய வீடியோ, நிறைய என்ஜாய்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ப்ராப்பராக எடிட் பண்ணோன்னு சொல்லி ப்ராப்பராக எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம போகிற வழியிலேயே ஒரு கடையில் நின்று சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து கேரளாக்குள்ளே வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து காடை முட்டையும் அப்புறம் அந்த கேரளா ஃபுட் ஏதோ சாப்பிடுவாங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருந்தோம். வழக்கம் போல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வண்டியை ஒரு இடத்துல நிறுத்தி நம்ம ஒரு லேஸை வாங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் போக ஆரம்பித்தாச்சு.
ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம வாகமனில் தங்க போகிற இடத்துக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இதுதான் நாங்கள் தங்க போகிற அழகான ஒரு வீடு. அண்ட் இப்போ அங்கே வந்து நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சாப்பிட்டு நம்ம நெக்ஸ்ட் சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் வந்தோம். ஸோ இங்கே வந்து என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் பிரியாணி இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நான் வந்து மியூசிக் வச்சு போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கேயும் ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் எங்கே கிளம்புனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பட்டம் விடுவாங்க. ஓகேவா, நாங்கள் போகிற டைமுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே டைம் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. நாங்கள் ஈவினிங் டைமாக தான் போனோம். சரின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி வேறு ஒரு இடத்துக்கு போனோம். இந்த இடத்தோட பேர் எனக்கு வந்து சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம நிறையா லைட் செட்டப்போட சூப்பராக இருக்கும். நம்ம அங்கே போயிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே நிறைய பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இருந்துச்சு. நாங்கள் நிறைய ஃப்ளவர்ஸு சூப்பராக நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நம்ம அங்கே போய் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இங்கே தான் பார்த்திங்கன்னா இந்தியாவோட லாங்கஸ்ட்டு கிளாஸ் பிரிட்ஜும் இருந்ததும் இங்கே தான். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போன டைம் வந்து கொஞ்சம் ஈவினிங்காக இருந்தனால அங்கே டைமிங் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் பார்க்க முடியாது. சரி, நம்ம மித்த இடத்துலலாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே வந்து போனோம். ஸோ ஒவ்வொரு இடமும் பார்க்க ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக அண்ட் க்யூட்டாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லணும். அதாவது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அதனால தான் நான் வந்து இவ்வளோ வார்த்தைகள் சொல்கிறேன். வார்த்தையில் நான் நிறைய வார்த்தை சொல்கிறேன். ஓகே கைஸ், சாரி, நான் உங்களை நிறையா கொலாப்ரேஷன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அண்ட் நாங்கள் வந்து இந்த ட்ரிப் போயிட்டு வந்து ரொம்ப 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 மாதங்கள் ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும் நான் வீடியோ வந்து எவ்வளோ ஒரு லேட்டாக வந்து எடிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த வீடியோ நான் வந்து எடிட் பண்ணாமல் இருந்ததுக்கு ஒரு பெரிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம எடுத்த எல்லா வீடியோவுமே சும்மா ஷார்ட்டாக இருந்த ஒரு சில வீடியோஸ் தான். பட் இந்த வீடியோ வந்து ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப பெருசாக நம்ம கரெக்டாக போடணும்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸ் வந்து இதில் எடுத்தேன். ஸோ அதை நம்ம வந்து கரெக்டாக போடணும் எடிட் பண்ணி அப்படின்றதுனால தான் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ஃபைனலாக இன்றைக்கி வந்து நம்ம வந்து எடிட்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இன்னொரு அமேசிங்கான இந்த வீடியோவில் வந்து இன்னொரு அமேசிங்கான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த விஷயம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் பாட்டோடவே இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள்.
மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். ஓகே, இருந்தாலும் ஒரு செட் ஆஃப் வீடியோவுக்கு மட்டும் மியூசிக் போதும், அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸ் ஃபுல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக அண்ட் ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். அண்ட் அதில் வந்து இந்த மாதிரி இந்த வாட்டர் வச்சு இப்படி ஒரு ஷோ நடக்கும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம். எனக்கு தெரியவும் தெரியாது. போய் பார்த்துட்டு எனக்கு செம்ம எக்ஸைட்டட் ஆகிடுச்சு. இதை விட ஒரு அமேசிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அங்கே உட்காரத்துக்கும் இடம் கிடைக்காது, நிற்கிறதுக்கும் இடம் கிடைக்காது. பட் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. இருந்தால் கூட எங்கள் எல்லாத்துக்குமே கரெக்டாக அங்கே வந்து இடம் கிடச்சிது அப்படிங்கிறது ஒரு அமேசிங்கான விஷயம். அண்டு இது ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியான ஷோன்னு சொல்லலாம். நான் என்ன நினச்சேன்னா, இந்த இந்த வாகமன் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா எடுத்த ஒரு நிறைய வீடியோஸ் வந்துட்டு நான் மியூசிக் வச்சு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இதையும் நான் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சப்போ எனக்கு இந்த வீடியோவுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஒரு பாட்டு கிடைக்கல. அண்ட் அதே மாதிரி நீங்கள் நினைக்கலாம், ஏன் இதையே இவ்வளோ ஃபுல் வீடியோவாக போடுறீங்க, கட் பண்ணி ஷார்ட்டாக கூட போட்டிருக்கலாமே நீங்கள் நினைக்கலாம். ஸோ மித்த வீடியோஸ்லலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எல்லா வீடியோவையும் எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடில் வச்சு ஃபுல் ஸ்பீடாக வச்சு யாருக்குமே புரியாத அளவுக்கு நான் அந்த வீடியோவை எடிட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த vlog பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ஃபுல் வீடியோவுமே விட்டுட்டேன். ஸோ அதனால தான் வந்து எல்லாமே ஃபுல்லாக வரும், எதுவுமே ஸ்பீடாக இருக்காது, ரொம்ப மெதுவாக வரும். அதாவது இப்போ நான் வந்து ஸ்லோ மோஷனில் நடக்கிற மாதிரி இதை எடிட் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கு டைம் இல்லாதனால நான் எப்படி இந்த வீடியோவை எடுத்தனோ அப்படியே நான் இதை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தான் காமெடியாக இருந்தாலும் அவங்க எல்லாத்தையுமே என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக நான் என்ஜாய் பண்ண போன இடத்துல கூட தேடி தேடி வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை அப்ரிஷியேட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, டென்ஷன் ஆகாமல் பார்த்தீங்கனாலே போதும். அண்ட் நம்ம வந்து ஒரு வீடியோவை எடிட் பண்ணுறது, அப்புறம் அந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதெல்லாம் வந்து ஈஸியான விஷயமே கிடையாது. பட் ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதை செஞ்சு தான் ஆகணும். பட் நான் இதை வந்து ஒரு இரிட்டேட்டிங்காக நினைக்கல, ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது. பிகாஸ் நான் வந்து எவ்வளவோ வீடியோஸ் என்னோடய சேனலில் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் அது அத்தனை விட இந்த வீடியோவை எடிட் பண்ணும்போது நான் செம்ம எக்ஸைட்டடாக இருந்தேன். ஏன் அப்படின்னா, இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய வீடியோவுக்கு இன்ட்ரோ வீடியோ ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னம் சீரியலில் நடிக்கிறவங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அயலி மூவிலையும் நடிச்சிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அண்ட் அந்த இடத்தெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்து நம்ம நெக்ஸ்ட்டு மந்தி பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். என் லைஃப்லேயே முதல் முறையாக நான் மந்தி பிரியாணி சாப்பிட்டேன். ஸோ எல்லோரும் ஜாலியாக, அங்கே வந்து தண்ணி கிடையாது, இது ஏதோ ஒரு சிரப் மாதிரி ஒரு விஷயம். ஆனால் இது தண்ணியில் ஏதோ கொஞ்சமாக கலந்த மாதிரி இருக்கும். ஏதோனா நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு எதுவும் மோசமாலாம் இருக்காது, இட்ஸ் ஒன் திங். ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியல. பட் அது வந்து குடிக்கும்போது ஓகே, லிமிட்டடான ஒரு ஸ்வீட்டில் ஓகே நல்லா இருந்துச்சு. பட் உண்மையிலே அதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு என்னால் இப்போ சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நான் வந்து அந்த வீடியோ எடுத்தே ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அந்த தண்ணி எப்படி இருந்ததுன்னு கூட எனக்கு மறந்துடுச்சு. ஓகே, மந்தி பிரியாணி வந்து ஓகேவாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன், ஓகே நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் தங்கியிருந்த ரூம்க்கே போயிட்டோம். ஸோ இது என்ன அப்படின்னு எனக்கே தெரியல. இந்த வீடியோ ஓகே சாரி கைஸ், நான் வந்து இந்த வீடியோ எதுவுமே முழுசாக பார்க்க கூட கிடையாது, நான் எடிட்டிங்கில் தான் பார்க்குறேன். அதனால் டக்குன்னு என்னோட தட்டத்தை காட்டுறது நான் ஏதோ தண்ணிக்குள்ளே வச்சு வீடியோ எடுத்துருக்கணும்னு நினச்சேன். ஓகே கைஸ் சாரி. அண்ட் வந்த உடனே நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு போய் குச்சி பொறுக்க ஆரம்பிச்சிட்டோம். எதுக்காக குச்சி பொறுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இதுக்காக தான். நம்ம வந்து வாரம்லாம் ஒன்றும் ட்ரிப்பு போகிறது கிடையாது, வருஷத்தில் ஒரு தடவை தான் ட்ரிப்பு போகிறோம், அதுவுமே அதிசயமாக நடக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக கேம்ப் ஃபயர் போட்டே ஆகணும்னு சொல்லி ஆட்டம் பிடிச்சி எல்லாத்தையும் போய் குச்சி பொறுக்க விட்டதே நான் தான். ஸோ எல்லோரும் ஆளுக்கு ஒரு திசையில் போய் குச்சி பொறுக்கிட்டு வந்து கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி பாட்டை போடுறதுக்குள்ளே போதும் ஆகிடுச்சு, எந்த பாட்டை போடுறதுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஒரு பாட்டை சூஸ் பண்ணி அந்த பாட்டையும் போட்டு நாங்கள் எல்லோரும் டான்ஸ் ஆடணும். இதில் டான்ஸ் ஆடுறதுக்கு அந்த நெருப்பே அணைஞ்சு முடிய போது டான்ஸ் ஆடுறதுக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. நான் வந்து ஒரு டான்ஸர்லாம் கிடையாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, அப்புறம் எல்லோரும் என்ன தான் டான்ஸ் ஆட சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சாங்க. நீ ஆடுனேன்னா நானும் ஆடுறேன்னு சொன்னாங்க. சரின்னு நான் ஆடுனா, இங்கே பாருங்கள்
கையாசிக்கிறத தவிர வேறு ஒன்றுமே பண்ணவே மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது, சரி ஆனதாச்சு வந்ததுக்கு நம்மளாவது ஆடுவோன்னு சொல்லிட்டு நான் ஆடினேன். ஸோ இது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நான் இந்த பாட்டுக்கு ஆடுற மாதிரி ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இருந்தாலும் முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எல்லோரும் கஷ்டப்பட்டு பொறுக்கிட்டு வந்த குச்சியை வச்சு கேம்ப் ஃபயர் போட்டு எல்லோரும் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா ஃபயரில் என்ஜாய் பண்ணிவிட்டு அண்ட் நாங்கள் எல்லாருமே அப்புறம் மேலே போய் மீன்ஸ் ரூமுக்கு போய் தூங்கியாச்சு. தூங்கி காலையில் எழுந்திரிச்சோடனே இதுதான் என்னுடைய நெக்ஸ்ட் அவுட்ஃபிட் ரெடி ஆயாச்சு. அண்ட் இந்த வீடு பார்த்திங்கன்னா நான் இந்த வீட்டோட ஹோம் டூரே எடுக்கலாம்னு நினச்சேன். ஸோ டைம் ஆனதுனால எடுக்க முடியல. இந்த வீட்டுக்குள்ளேயே படியெல்லாம் வச்ச மாதிரி ஒரு அழகான ஒரு வீடு தான். ஸோ நான் சும்மா ஓவராலாக இந்த வீடு எப்படி இருந்ததுன்னு காட்டுறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா எங்களுடைய ரூமு. கொஞ்சம் வார்ட்ரோப், ஒரே ஒரு வார்ட்ரோப் வச்சு கொஞ்சம் கபோர்டெல்லாம் வச்சு இந்த வீடு இருந்துச்சு. அண்ட் இது பால்கனிலாம் இந்த வீட்டில் கிடையாது, பட் ஜன்னலே பால்கனி மாதிரி இருந்துச்சு. அண்ட் அவ்வளோதான். ஸோ எனக்கு இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நான் கொஞ்சம் உங்கள் எல்லாத்தையும் அறுன்னு அறுத்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் போர் அடித்தா என்ஜாய் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டிராக்டரில் போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன்னு நினைக்காதீங்க, ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம இந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸில். அண்ட் நம்ம டிராக்டர் எடுத்துகிட்டு எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மலைகள் இருக்குது பார்த்திங்களா, மலைகள், டோராவின் பயணங்கள். இப்போ நம்ம மலைக்கு போக போகிறோம். ஸோ மலைக்குன்னா என்ன மலைக்குன்னா ஹில் ஸ்டேஷன், அப்படியே ஒரு மாதிரி ஒரு மலைக்கு போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட், ஓகேவா? அதை தான் நான் மலைப்பகுதின்னு சொல்லிட்டேன். ஓகே ஃபைன். நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு தான் போக போகிறோம். 1-2 இல்லை, அவங்க 1008 வியூ பாயிண்ட்டை காட்டுவாங்க போல். சுற்றி சுற்றி மலையும் காடுமாக தான் காமிக்கிறாங்க. எனக்கே ஒரு மாதிரி எப்படி சுற்றுன்னு என்னை வச்சு ரவுண்ட் அடித்து சுற்றி எடுத்துட்டாங்க. எனக்கெல்லாம் தலையெல்லாம் சுற்றுன்னு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஓகே ஃபைன். நம்ம இப்போது அப்படியே போயிட்டே இருக்கோம் வியூ பாயிண்ட்டுக்கு. அண்ட் கிட்டத்தட்ட வியூ பாயிண்ட்டுக்கிட்ட வந்துட்டோம். வியூ பாயிண்ட்டுனால் வேறு ஒன்றும் கிடையாது. மேலே போய் ஒரு மலையில் நிறுத்துவாங்க, கீழே குமிஞ்சு பார்த்தா நமக்கு தலையெல்லாம் சுற்றும், விழுந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கும். அவ்வளோதான் வியூ பாயிண்ட்டு. பட் நம்ம அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். உண்மையிலேயே நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு இந்த ட்ரிப்பை. நான் எதையுமே ஸ்கிரிப்டடாக பிளான் பண்ணி எழுதி வச்சு நான் எதையுமே என்னோடய வீடியோஸில் பேசுகிறதே கிடையாது. எல்லாமே அப்போதைக்கு எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பேசுகிறேன். இது ஒரு சிலருக்கு ஜாலியாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு என்னடா இது மொக்க போடுறாளேன்னு இருக்கலாம். கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா கொஞ்சம் ஓட்டி விட்டு பார்த்துக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம். இதுக்கு மேலே நான் பேசினேன்னா உங்களுக்கும் போர் அடிக்கும், எனக்கும் போர் அடிக்கும். அதனால் வழக்கம் போல் பாட்டை வச்சு விட்டுறேன், ஜாலியாக கேளுங்க. ஓகே கைஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் வியூ பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து இங்கேருந்து கிளம்பி நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஒரு 5-4 இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் கிட்ட போயிருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக கவுண்டிங் ஞாபகம் இல்லை. ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வியூ பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். அண்ட் இதில் அமேசிங்கான ஒரு கிரேட்ஃபுல்லான விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நாங்கள் எந்த ஊர் என்ன ஏதுன்னுலாம் நான் சொல்லலை. அண்ட் டேரெக்டாக நான் என்ன விஷயத்த சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நாங்கள் ஏதாவது எங்கள் ஊர்லேருந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னாலே அங்கே போகிறதுக்குள்ளே எனக்கு வாந்தி வர மாதிரி ஆகி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி ஆயிருக்கும் எனக்கு. ஏன் அப்படின்னா எனக்கு ட்ராவலிங் சுத்தமாகவே செட் ஆகாது. அப்போது தமிழ்நாட்டில் இருந்து கேரளா, அதாவது ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டுக்கே போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு 100 தடவையாவது எனக்கு வாமிட் பண்ணிடுவேன் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அல்டிமேட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே வண்டியை நிறுத்தாமல் ஒரே ஸ்ட்ரெச்சில் நாங்கள் கேரளா வந்துட்டோம்னு சொல்ல மாட்டேன், ஒரு 10 தடவையாவது எங்கேயாவது நிறுத்தி தான் வந்திருப்போம். ஆனால் என்ன அல்டிமேட்டான விஷயம்னா, எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நிறுத்தி சிப்ஸ் சாப்பிட்டுப்பேன்.
அதை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அண்ட் அதோடு சரி அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு எங்கேயுமே வாமிட் வர மாதிரிலாம் இல்லை, நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம். அது ஒரு மிகப்பெரிய அதிசயம். அண்ட் என்னுடைய கிளாஸ்மேட்டெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, என்னுடைய கிளாஸ்மேட்டில் நான் எல்லாத்தையுமே சொல்லலை, ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தங்களை சொல்கிறேன். என்னை வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா நான் வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு அப்படிங்கிறதுனால நான் வந்து ரொம்ப செல்லமாக வளர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி கேட்ட உடனே உனக்கு எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணாக இருந்தாலும் எனக்கு ஒரு சிப்ளிங் இருந்தால் என் கூட எப்படி எதுக்கெல்லாம் சண்டை போடுவாங்களோ, அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஸ்நாக்ஸு, அப்புறம் டிவி ரிமோட்டுக்கு, இந்த மாதிரிலாம் எதுக்காகலாம் சண்டை போடுவாங்களோ அதுக்காகலாம் சண்டை போடுறதுக்காக எனக்கு கூட பிறக்காத ஒரு சிப்ளிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அப்பா. என்னோடய அப்பா கூட வந்துட்டு ஒரு அண்ணன் தங்கச்சின்னா எப்படி சண்டை வருமோ அதே மாதிரி தான் நானும் எங்கள் அப்பாவும் ரிமோட்டுக்கு சண்டை கட்டிக்குவோம், துண்டுக்கு சண்டை கட்டிக்குவோம், ஒரு சாப்பாட்டுக்கு, சேருக்கு, சோஃபாக்குன்னு எல்லாத்துக்குமே எங்கள் 2 பேர்த்துக்கும் சண்டை வரும். அண்ட் எங்கள் அம்மா வந்து இங்கே 2 பேர்த்தோட சண்டையை தீர்த்து வைப்பாங்க. ஸோ காய்ஸ், நீங்கள் யாருமே வந்துட்டு நான் வந்து வீட்டுக்கு ஒரே பொண்ணு, ஸோ ஐ எம் வெரி 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 ஜாலி கேர்ள் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸோ எனக்கு வந்து சிப்ளிங்ஸ் இல்லை அப்படின்னாலுமே என்னுடைய அப்பா வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு சிப்ளிங்னு சொல்லலாம். நாங்கள் 2 பேரும் அவ்வளோ சண்டை கட்டிக்குவோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணாடிக்காக சண்டை வந்திருக்கும். ஸோ அதனால் முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னா, நான் ரொம்ப சண்டையே கட்ட மாட்டேன். அதாவது எல்லா பொருளுமே எனக்கு கேட்ட உடனே கிடச்சிரும். அப்புறம் வந்து எல்லா பொருளுமே நான் ஒரே ஒரு பொண்ணு எடுத்தாலும் எல்லாமே எனக்கு மட்டும்தான் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. முக்கிய குறிப்பு. அதனால் நான் இதை வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் இது வந்து கண்டிப்பாக என்னுடைய கிளாஸ்மேட்ஸ்க்கு வந்து புரியும். அதை தாண்டி பார்க்குற பீப்புள்ஸ் உங்களுக்கு வந்து என்னடா பேசுகிறா அப்படின்னு இருக்கும். பட் ஃபைன், வீட்டுக்கு ஒரே ஒரு சைல்டாக இருக்கிறவங்களுக்கு நான் என்ன பேசுகிறேன்னு புரியும்னு நினைக்கிறேன். என்ன நினைப்பாங்கன்னா, எல்லாருமே ஒரே ஒரு பொண்ணு ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பட் சிங்கிள் சைல்டுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. தன்னுடைய அம்மா அப்பாவே தனக்கு மிகப்பெரிய ஒரு சிப்ளிங் மாதிரி தான் அப்படின்ட்டு. ஓகே ஃபைன், இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் நேரம் நான் உங்கள் எல்லாத்தையும் அறுத்திருப்பேன். கொஞ்சம் போர் அடிச்சிருக்கோம். சாரி ஃபார் த போரிங் ஃபைங் யூ. உங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் போர் ஆக்கிறதுக்கு கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. பட் ஃபைனலி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, இதுக்கு மேலே நான் உங்களை வந்து போர் அடிக்க விரும்பல. ஸோ என்ஜாய் த ட்ரிப். குகை மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்து போகிறோம். ஸோ அண்ட் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதாவது அந்த குகைக்கு கொஞ்சம் முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீர்வீழ்ச்சி வர ஒரு இடம் இருக்குது. அதாவது நல்ல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி நிறைய தண்ணியெலாம் வர மாதிரி ஒரு இடம், ரொம்ப அழகாக அதிசயமாக எனக்கு நிறையா நல்ல நல்ல ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே எடுக்க முடிஞ்சுது. அண்ட் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஆடிட்டு நம்ம நெக்ஸ்ட் அந்த குகைக்கு போயிட்டோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த குகை. இங்கே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப லாங்கான ஒரு குகை. இது வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் இந்த வெளிச்சமாக இருக்கும். அண்ட் அதுக்கு மேலே ரொம்ப இருட்டாயிடும். ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் வெளிச்சம் தெரிகிற அளவுக்கு மட்டும் போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து உள்ளே போகணும். என்ன இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு யாருமே மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை வந்து முழுசாக பார்க்கல அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, எந்த குகையை பார்த்தாலும் எந்த குழியை பார்த்தாலும் அதுக்குள்ளே கொண்டு போய் உங்களுடைய மண்டையை விட்டுட்டு சுபாஷ் 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 அப்படின்னு கத்துறாங்க நிறைய பேர். ஏன் அப்படின்னா, இன்னும் சுபாஷை காப்பாற்றலைன்னு நினச்சிட்டிங்களா என்னன்னு தெரியல. அண்டு சுபாஷ் விழுந்த குழியே வேறு, ஆனால் நீங்கள் பார்க்குற குழியெல்லாம் போய் சுபாஷ் சுபாஷ்ன்னு கத்துறீங்களே, என்ன பண்ணுறது? ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். இப்போது நாங்கள் போயிட்டுருக்கிற ஒரு குகைக்குள்ளேயும் ஒருத்தங்க அப்படி தான் சுபாஷ் சுபாஷ்ன்னு கத்திகிட்டே கிடந்தாங்க. ஸோ அதனால் நம்மளால் ப்ராப்பராக கூட வீடியோவில் பேச முடியல.
ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து சொல்கிறேன். அண்ட் இதை நான் வந்து ஒரு ஃபன்னாக தான் சொல்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து அப்படியே குகைக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். அண்ட் இது ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்துச்சு, நல்லா பயங்கரமாக வழுக்குச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பாறையில் என் கால் வந்து டொமால்னு அடிச்சிருச்சு, லைட்டாக எனக்கு வலிச்சுது. இதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். தட்ஸ் நான் ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள். டாடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அந்த குகை வீடியோட எண்டில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுபாஷ் அப்படின்னு ஒருத்தங்க கத்தியிருப்பாங்க. ஓகே, நான் அதை தான் வந்து சொல்ல வந்தேன். அண்ட் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த வியூ பாயிண்ட்டில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான இடத்துக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு லஞ்ச் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து கேபிஎம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருந்தோம். அண்ட் இங்கே வந்து உள்ளே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. நம்ம அங்கே போய் சாப்பிட்டு அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அங்கே வந்து போட்டிங் போக போகிறோம். ஃபஸ்ட் நம்ம போய் சாப்பிட்றலாம் வாங்க. ஸோ காய்ஸ், இப்போ இந்த பிளேஸ் தான் வந்திருக்கோம். அங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து போட்டிங் போயிட்டு வந்து சாப்பிட்லான்னு நினச்சோம். பட் அங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டிங் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் சாப்பிட்லான்னு வந்தோம். இங்கே வந்து கேரளா ஃபுட்டு தான் இருந்துச்சு. மீன் பொழிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று வாங்கியிருந்தோம். சீரியஸாக வந்து மீன் பொழிச்சது வந்து ரொம்ப பொழிச்சு போய் புளிப்பாக இருந்தது காய்ஸ். ஐயோ சாமி, இது நல்லாவே இல்லை அப்படிங்கிறதான் இவ்வளோதான் சொல்கிறேன். அண்ட் ஓகே, ஃபைனலி நம்ம வந்து அதை விட்டுட்டு, ஸோ இது வந்து நான். ஸோ நம்மளுடைய ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப எலாஸ்டிக் மாதிரி லப்பர் மாதிரி இருக்கும். அண்ட் ரொட்டி வந்து நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். பட் அங்கே கேரளாவில் பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அண்ட் நானும் ஒரு சிக்கன் கிரேவியும் வாங்கியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து கேரளா ஃபுட்டு வந்து சீரியஸாகவே பிடிக்கலன்னு நான் வந்து சொல்வேன். அதாவது ரைஸ் ஐட்டம் சொல்கிறேன், ரொம்ப குண்டுன்னு இருந்துச்சு. அண்ட் அங்கே வந்து பிரியாணி அரிசி கூட ரொம்ப குண்டாக இருந்துச்சு. ஓகே, அது எப்படி இருந்தாலும் வேறு வழியில் நம்ம வந்து சர்வைவல் ஆக சாப்பிட்டு தான் ஆகணும். பட் ஒரு சில ஃபுட் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது, சூப்பராக இருந்தது. எக்ஸாம்பிளுக்கு இந்த நானும் இந்த சிக்கன் கிரேவியும் கூட நல்லா தான் இருந்துச்சு. என்னுடைய மூஞ்சி ரியாக்ஷன் பார்த்தாலே தெரியும், எப்படியும் நல்லா தான் இருக்காது அப்படிங்கிற ஒரு இதோட நான் சாப்பிட்டேன். பட் உண்மையிலே இது வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து சாப்பிட்டேன். அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா பிரியாணியா, இது என்னன்னே எனக்கு ஆக்சுவலி மறந்துருச்சு காய்ஸ். இது வந்து பிரியாணியா இல்லை என்னன்னு தெரியல. பார்த்திங்கனாலே தெரியும் எப்படி குண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஓகே, அதுவுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் என்னோடய மூஞ்சி ரியாக்ஷனை பார்த்தே அழகாக தெரிஞ்சுக்கலாம். நான் வாயால் சொல்லணுன்னு எந்த அவசியமே இல்லை. என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து இப்படி ஒரு ஃபுட்டை வந்து எப்படி சொல்கிறது, ஃபுட்டு அதாவது பிரியாணியை வந்து நான் ஒரு மாதிரி வெறுத்து உம்முன்னு நான் சாப்பிட்டதே கிடையாது. ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் சாப்பிடுவேன். பட் நான் இந்த பிரியாணியில் அப்படி தான் சாப்பிட்டேன். ஏன்னா அதோட டேஸ்ட் வந்து அப்படி தான் இருந்துச்சு. அதை நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. அவங்க ஊர் ஃபுட்டு, ஐ மீன் கேரளா பீப்புளோட ஃபுட்டு. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். பட் தமிழ்நாட்டிலேருந்து அங்கே போகிறீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், நல்லா இருக்கும்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து போட்டிங் போக போகிறோம். இதில் என்ன ஒரு அமேசிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டக்கு ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு. தண்ணினாலே ஃபிஷ்ஷெல்லாம் இருக்கும், இது என்ன கடலே மீன் இல்லையா அந்த மாதிரி பேசுகிறீ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. என்ன சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. மீனை வந்து தொடக்கூடாது, தண்ணிக்குள்ளே கை விடக்கூடாது, ஃபுட்டு போடக்கூடாது அப்படின்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அவங்களே ஃபுட்டை கொடுத்து போட சொல்லிட்டாங்க. ஸோ அதில் இன்னொரு அதிசயமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீனை வந்து நான் வந்து தொட்டு பார்த்தேன். அது வந்து கடிக்கும்போது நான் பயந்தேன். பட் ஒரே ஒரு தடவை தான் நான் தொட்டு பார்த்தேன். பட் என் கூட வந்தவங்க, அதாவது என்னுடைய அம்மா, அப்பா, ஆன்ட்டி, அங்கிள், அண்ணான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மீனை தொட்டு கையை வச்சு பூந்து விளையாடிட்டாங்க. பட் நான் தான் அது கடிக்குமோன்னு பயந்துட்டு அந்த ட்ரிப்லேயே ஒரே ஒரு தடவை தான் அந்த மீனை தொட்டேன். அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. அண்ட் அங்கே வந்து டக்கெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் டக்கு பரப்பரை, கோழி பரப்பரை அப்படின்ற ஒரு பாட்டு கூட போட்டு நான் வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன்.
பட் மீனுக்கு எந்த பாட்டும் சிக்காத காரணத்தினால் நான் வந்து போடலை. ஓகே காய்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டில் போகிறதுக்காக ரெடி ஆயாச்சு. அதுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு ஒன்று கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது என்ன ட்ரெஸ்னால் நம்ம வந்து சேஃப்டியாக இருக்கிறதுக்காக போடுற ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என் சைஸ்க்கு அங்கே வந்து ட்ரெஸ்ஸு கிடைக்கல. ஒரு அரை மணி நேரம் தேடி கண்டுபிடிச்சி எல்லாத்துக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. அது ரொம்ப அழுக்காக இருந்ததுன்றது முக்கிய குறிப்பு. தயவுசெய்து அதை துவைச்சி போடுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா மீன் இவ்வளோ அழகாக வந்து நான் அது வீடியோ எடுப்பேன் அப்படின்னு எக்ஸ்பெக்டே பண்ணலை. பின்னாடி இருந்து என்னோடய அம்மாவை சொல்லிகிட்டே இருந்தாங்க, வீடியோ எடுக்கிறேன்னு ஃபோனை கீழே போட்டுறாத, அது நமக்கு பட்ஜெட்டெல்லாம் கிடையாது, ஃபோனெல்லாம் வாங்கி தர மாட்டேன் கீழே போட்டேனா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் நான் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து அதை வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு பாருங்கள் கைஸ், எப்படின்னு பாருங்கள், ஃபுட்டு போட்டால் எப்படி வந்து அதை வந்து கவி எடுத்துகிட்டு போய்க்குதுன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப வருஷங்களாக சாப்பிடாமல் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ சோறை பார்க்காத மாதிரி அடித்து பிடிச்சிக்கிட்டு வந்து சாப்பிட்டுச்சு. அதை வந்து அதுக்கு ஃபுட்டு போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் அதை வந்து தொட்டு பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி வழுவழு இருந்தது. நான் ஒரு தடவை தான் தொட்டு பார்த்தேன்னாலும் ஒரு மாதிரி வழுவழுன்னு இருந்தது. அது தண்ணிக்குள்ளே இருந்ததுனால ரொம்ப ஒரு மாதிரி வழுவழுன்னு இருக்குது போல். ஓகே ஃபைன். பட் இந்த மீனெல்லாம் வந்து வளர்த்தி இதவே சமைச்சு நமக்கு கொடுப்பாங்கன்னு கிடையாது. இது வந்து சமைக்கலாம் மாட்டாங்க, அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சும்மா சொல்கிறேன் கைஸ், அவ்வளோதான். ரொம்பவே நல்லா ஒரு ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் இந்த மீன் கூடலாம் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு போட்லேருந்து கிளம்பி நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கேயே ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு நிறைய அனிமல்ஸ் இருந்தது. சேவல், அப்புறம் ஏதோ வான்கோழி, அப்புறம் ஏதோ ஒரு டக்கு மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா முயல். அண்ட் அதே மாதிரி இப்போ தான் புதுசாக ஒரு முயல் குட்டி போட்டுக்கும் போல், அவ்வளோ குட்டியாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அது வந்து வீடியோவில் கேப்சர் ஆச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. பாருங்கள், இங்கே தான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல, எனக்கு சரியாக எந்த இடத்துல நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் அது அப்போ தான் வந்து முயல் குட்டி போட்டிருக்கும் போல், அவ்வளோ குட்டியாக அழகாக இருந்துச்சு. அண்ட் அதை நான் வந்து எந்த இடத்துல நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ அதனால் என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு, அண்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக லாங்காக இருக்கக்கூடிய ஒரு மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே போயிட்டு நாங்கள் வந்து மரத்தெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அண்ட் திருப்பி நம்ம நேற்று நைட் ஒரு இடத்துக்கு வந்திருப்போம் பார்த்தீங்களா, அதாவது ஒரு சீரியல் மூவி ஆக்டர் கூட நம்ம ஃபோட்டோ, ஹீரோயின் கூட ஃபோட்டோலாம் எடுத்தோம் இல்லைங்களா, அதே இடத்துக்கு தான் நம்ம திருப்பி வந்திருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, அதான் வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ். அண்ட் அங்கே வந்து க்ளீனிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுனால இப்போ நமக்கு வந்து அங்கே போகிறதுக்கு அலௌடு கிடையாது, அதனால் நம்ம போகல. அண்ட் சரின்னு சொல்லிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு இந்த சைக்கிள் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்தரத்தில் சைக்கிள் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் நம்ம வந்து வந்திருந்தோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஒரு பெரிய க்யூவை தாண்டி ஒரு வழியாக நம்ம வந்து வந்துட்டோம். நானும் அண்ணாவும் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறதுக்கே கொஞ்சம் ஈவினிங் ஆகிட்டதுனால செம்ம குளிர், காலெல்லாம் கிடுகிடுன்னு குளிர் நடுக்கத்தில் வந்து நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இதை விட என்ன ஒரு அமேசிங்கான விஷயம் அப்படின்னா, எனக்கு பயத்துலேயும் சைக்கிள் ஓட்ட ஒரு பக்கம் கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் அண்ணாவும் போகும்போதே பார்த்திங்கன்னா, அதாவது 2 பேர் போகும்போதே பார்த்திங்கன்னா எனக்கு பயத்தில் வந்து கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் குளிர்லேயும் கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கே இந்த லட்சணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் வேறு தனியாக வேறு போகிறேன் அப்படின்னு வேறு பெரிய ஏதாட்ட வாய்ஸ் விளாட விட்டுட்டு இருந்தேன். இது 2 பேர் போயே நான் வந்து இந்த பயம் ஆயிடுச்சு எனக்கு. பாதியிலே எனக்கு பெடலை கூட அமர்த்த முடியல, அவ்வளோ பயம் ஆயிடுச்சு எனக்கு. இதில் நான் தனியாக போய் எங்கேயாவது நடுவிலே நின்றுட்டு இருந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு எப்படி வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கன்னு நான் இன்னும் வரைக்குமே யோசிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னொன்று வீடியோ எடுக்கிறதுக்காக பயங்கரமாக பிளான் பண்ணி போகும்போது அண்ணா ஓட்டிகிட்டு போட்டோம், வரும்போது நான் ஓட்டிகிட்டு வரேன், அப்போ தான் வீடியோக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு போனது தான். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பயமாக இருந்ததுனால என்னால் கரெக்டாக வீடியோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்க முடியல. எப்படியோ ஒரு வழியாக நல்லபடியாக வீடியோ எடுத்துகிட்டு அண்ட் அங்கே போய் திருப்பி மறுபடியும் நம்ம வந்து அங்கேருந்து வண்டியை ஓட்டிகிட்டு வந்தாச்சு, அதாவது சைக்கிளை ஓட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ இதை வந்து கொஞ்சம் பெரிய இது தான். அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து வானத்துலேயே ஊஞ்சல் ஆடுறது, இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலை. எங்கேயாவது ஊஞ்சல் ஆடும்போது நம்ம நேரம் எங்கேயாவது போய் செடிக்குள்ளே விழுந்துட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நான் வந்து போகவே இல்லை. நம்ம ஜஸ்ட்டு 2 அட்வென்ச்சர் கேம்ஸ் தான் நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். அதையும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு மேலே நான் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து பாட்டு வந்து போட்டிருப்பேன் இல்லைங்களா, அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன்னா வந்து சொல்கிறேன். ஸோ
இப்போ நீங்கள் வந்து பாட்டோட என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஜிப்லைனில் தான் போக போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாக இருந்ததுன்னா பாதியிலே நின்றும், என்னோடய வெயிட்டும் கம்மியாக இருந்ததுனால பாதியிலே நின்றுச்சு. அதுக்கு நான் என்ன கற்றுக்கத்துனேன்னு நீங்களே பாருங்கள். கேட்டிங்களா? ஒன்றும் கிடையாது. இது வந்து என்னென்னா நம்மளோட வெயிட்டு தாங்கலை அப்படின்னா அது வந்து பாதியிலே நின்றும். அதாவது வெயிட்டு தாங்கலைன்னா கிடையாது, ஐயோ நான் ரொம்ப வெயிட்டுன்னு நினச்சிக்காதீங்க காய்ஸ், அப்படி கிடையாது. வெயிட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நடுவிலே நின்றும். நம்மளோட வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்த காரணத்தினால நான் நடுவிலே நின்றுட்டேன். உஷாராக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அங்கேருந்து அனுப்பும் போதே நான் வந்து கேட்டேன், ஒரு வேளை நடுவிலே நின்றுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்களே வந்து கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் பாட்டுக்கு நடுவிலே நின்றுட்டு ஹாயாக வேடிக்கை பார்த்துருந்தேன். என்னை காப்பாற்றி கடைசியில் ஒரு அண்ணா வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நான் வந்து பயத்தில் இருப்பேனோன்னு. அதெல்லாம் கிடையாது. நான் பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு நடுவில் நின்றுட்டு இருந்தேன். பயப்படலைன்னு சொல்ல முடியாது, பயந்துட்டு நான் கற்று நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் பயந்துட்டு அதுக்கப்புறம் ஓகே என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான். அண்ட் இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எப்படி நான் போயிட்டு இருந்திருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோ தான் இது வந்து கொஞ்சம் நீங்கள் ப்ராப்பராக பார்ப்பீங்க, அவ்வளோதான். அண்ட் இதுவுமே செம காற்று தான், பட் நல்ல ஒரு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக ஜோலியாக தான் இருந்துச்சு. அண்ட் இது நீங்கள் வந்து பாட்டோடு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, டாடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரளா வாகமன் ட்ரிப்போடைய vlog உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இனிமேல் போடக்கூடிய எல்லா வீடியோவுமே இதே மாதிரி ப்ராப்பராக எடிட் பண்ணி சூப்பராக உங்களுக்காக போடுறேன். பாய் லிட்டில் ஹார்ட்.